ஸ்ரீனிவாசன் சார், அர்ஜுன் ஃபேக்டரியிலேருந்து கிளம்பியாச்சு. ரெட் கலர் பைக், நம்பர் TN07X1177, காந்தி சாலை. சரி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார், அர்ஜுன் ஃபேக்டரியிலேருந்து கிளம்பிட்டான். ரெட் கலர் பைக், TN07X1177, காந்தி சாலையில் வந்துகிட்டு இருக்கான். உங்க ஆளுங்கிட்ட சொல்லுங்க. ஹலோ. டேய், நான் தான்டா பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. தயாராக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கும் ஐயா. டேய், ஜாக்கிரதை. வரவன் லேசுப்பட்ட ஆள் இல்லை. இது தற்செயலாக நடந்த விபத்து மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு மாட்டவே கூடாது. சரிங்க ஐயா. உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. உள்காயமாக இருக்கட்டும். சரி, வண்டி நம்பர் நோட் பண்ணிக்க. சொல்லுங்க ஐயா. ரெட் பைக், நம்பர் TN07X1177, காந்தி சாலை. இன்னும் 20 நிமிஷத்தில் அவன் அந்த பக்கமாக தான் கிராஸ் பண்ணுவான். அடிச்சு தூக்குங்கடா. பி கேர்ஃபுல். ஓகே, நான் பார்த்துக்கிறேங்க. ஓகே. ஆளை காணோம். டைம் ஆயிட்டு இருக்கியா? டேய், ஹே, என்னடா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன வந்துட்டு இருக்கும்போது வண்டி திடீர்னு நின்றுச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. சரியான நேரத்தில் கழுத்து எடுத்துருச்சு. சரிடா, ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கா? அவசரம்தான். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அனிதா வெளியில் கூப்பிட்டு போகிறதா ப்ரோக்ராம் போட்டிருந்தேன். அவள் வேற காத்துட்ருப்பேன். சரி, என் வண்டி எடுத்துகிட்டு போ. வேணா, நீ எங்கேயோ போயிட்டுருக்க, நீ போ. டேய், எனக்கு எந்த வேலையும் இல்லைடா. நான் நேராக வீட்டுக்கு தாண்டா போகிறேன். நீ அனிதா வெளில கூட்டு போகிறதா சொல்லியிருக்கல, நீ வண்டி எடுத்துகிட்டு போ. போடா. தேங்க்ஸ்டா. என்னடா? என்ன சார் ஆச்சு?
வண்டி ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் ஆகல. அப்படியா? நான் மெக்கானிக் தான். தள்ளுங்க பாப்போம். பாருங்களேன், தள்ளிட்டு தான் போகணும்னு நினச்சேன். நல்ல வேலை. சார் ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ். வேண்டாம் சார், வச்சுங்க. இங்கே பாருங்க, இது உங்கள் தொழில். நீங்கள் செஞ்ச தொழிலுக்கு தான் நான் பணம் தரேன், வாங்கிக்கோங்க. சரி வரேன். ரொம்ப தேங்க்ஸ். சார், நீங்க சொன்ன ரெட் கலர் பைக் நம்பர் TN07X1177 வண்டி என்ன காணும் சார். யோ வருவாயா, கவனமா பாருங்க. சரிங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, ஜாக்கிரதை. ஏசி சார், என்னவா? அர்ஜுன் இன்னும் வரலையா? ஐயோ பார்ட்னர், ஏயா பதற நீ? கண்டிப்பா அர்ஜுன் அந்த ரூட்ல தான் வருவான். நம்ம 3 பேர் போட்ட திட்டம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. வராம எப்படி போவான்? அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் முரளி தான் அவன் அடிச்சு போட்டான்னு பிளேட்டை திருப்பிடுவோம். ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அர்ஜுன் அடிபட்டாங்கிற செய்தி கண்டிப்பா வரப்போகுது. டேய் அத போறடா, வா வா வா, வண்டி. வண்டி வருதா பாருங்க. சீக்கிரம் ஹாஸ்பிடல் தூக்கி போடுப்பா. ஏதோ வண்டி வருதா பாருங்க. வண்டி வருது. என்ன சார் இன்னொரு கார் வருது. இந்த வண்டி நிறுத்தும். என்னவா இவ்வளவு வண்டி வருது, விடக்கூடாது. வாங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தாரா? ப்ளீஸ் சார்.
ஐயோ நம்ம கார்த்திக் தம்பி காத்து விடுங்க. கார்த்திக் தம்பி கார்த்திக் தம்பி ஐயோ எங்க உங்களுக்கு தெரிஞ்சவரா? அண்ணே எங்க முதலாளி தான் ஏப்பா, கொஞ்சம் பாத்துக்கங்க தெரிஞ்சவர்னா நான் உடனே சீக்கிரம் வந்துடுறேன் ஆஸ்பத்திரிக்கு போப்பா. சீக்கிரம் வண்டி எடுத்து சீக்கிரம் வாங்க. அம்மா அம்மா நம்ம கார்த்திக் தம்பி தான் அடிபட்டு கிடக்குறாரு கார்த்திகா வாங்கம்மா எல்லாரும் தள்ளி தள்ளிங்க வழி விடுப்பா. தள்ளி நில்லுங்க. கார்த்திக் தம்பி கார்த்திக் கார்த்திக் தம்பி கார்த்திக் தம்பி ஹலோ ப்ளீஸ் கார்த்திக். எல்லாரும் கொஞ்சம் help பண்ணுங்க. please, வாங்க, வாங்க, எல்லாரும் வாங்க. மெதுவா, ஜாக்கிரதை. ஜாக்கிரதை, மெதுவா. என்னமாச்சு? கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எமர்ஜென்சி வார்டு கொண்டு போங்க. அம்மா நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா. நாராயணா பதட்டப்படாம சொல்லு. சரிங்கம்மா. மேடம் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ மா கார்த்திக் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்னது அது வந்துமா என்னாச்சு? நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்கம்மா. கார்த்திக் தம்பிக்கு சின்ன அடிதான் பட்டிருக்கு. டாக்டர் ரவிராஜ் ஒன்றும் பயமெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க ஐயா வந்து அவர் கூட்டு வந்துருங்கம்மா. பயப்படாதீங்கம்மா. சரி வந்துருங்கம்மா. சரி. டாக்டர் கார்த்திக் ப்ளீஸ் பதட்டப்படாதீங்க. வலது கால ஃப்ராக்சர் ஆயிருக்கு. எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்கேன். ஸ்பெஷலிஸ்ட் வர சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? டிரைவர் அனுப்பிச்சு எல்லாம் சரியாயிரும். டோன்ட் வரி. சாந்தி தைரியமா இருமா, அழாத. நாராயணன் தான் கார்த்திக் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டானே. மாமா இப்ப வந்துருவாரு. அவரையும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். அத்தை என் மனசு கேட்கல அத்தை. அவர் எப்படி இருக்காருன்னு நினைச்சு. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கிற? என்னங்க நம்ம கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட்டா? ஆமாங்க, வேன்காரன் இடிச்சுட்டானா. அபிராம தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்கா. நாராயணன் தாங்க ஃபோன் பண்ணி சொன்னா. வேன்ல ஒண்ணு இடிச்சிருக்காது. உன் பையன் ஆட்டே அடாவடித்தனமா நடந்திருப்பான், இடிபட்டிருப்பான். போது நிறுத்துங்க. கொலகாரனே பிள்ளையா இருந்தாலும் பெத்த மனசு துடிக்காதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? என்னைக்கு அந்த பையன் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தானா அன்னில இருந்து பண்ற ஒவ்வொரு காரியமும் என் நிம்மதியை கெடுக்கிறதா தான் இருக்கு. எந்த நேரத்துல என்ன பேசுறீங்க? அத்தை விட்டுடுங்க அத்தை, நான் கிளம்புறேன். ஒரு ஆட்டோ பிடிச்சு போறேன். என்னங்க நீங்க இப்ப வர போறீங்களா இல்லையா? நான் இப்ப சாந்தி கூட போறேன். அத்தை விட்டுடுங்க அத்தை. சரி வா. கார்த்திக்னு ஒருத்தர் ரோடு ஆக்சிடென்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த பக்கமா? இந்த பக்கம். டாக்டர் கார்த்திக் எப்படி இருக்கான்? நத்திங் டு வரி. வலது கால மைனர் ஃப்ராக்சர். ஆபத்து ஒன்றும் இல்லை. மாவு கட்டு போட்டிருக்கோம். ஒரு வாரத்தில் சரியாயிரும். சரி. உங்க மருமக அபிராமிக்கு தான் தேங்க் பண்ணோம். கரெக்ட் டைம் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். டாக்டர் நாங்க போய் பார்க்கலாமா அவரை? தாராளம் பாருங்க. பேஷண்ட் மயக்கத்தில் இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ணா பாருங்க ப்ளீஸ். ப்ளீஸ். கார்த்திக் கார்த்திக் அபிராமி எப்படிமா இப்படி? தெரியல அத்தை. நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன். வழியில ஒரே கூட்டமா இருந்தது. வண்டியை நிறுத்திட்டாங்க. நான் இறங்கி பார்த்தா யாரோ அடிபட்டு கிடக்குற மாதிரி இருந்தது. பக்கத்துல போய் பார்த்தா
நம்ம கார்த்திக். உடனே அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன். நாராயணன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். அபிராமி, இந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது உன்னால தாமா தீருது. என்ன அத்தை இது? இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நீங்க அழாதீங்க. தேங்க்ஸ்க்கா. ஏய், என்ன சாந்தி இது? ஏதோ மூணாவது மனுஷிக்கு நன்றி சொல்ற மாதிரி சொல்ற. கார்த்திக் யாரு? என்னோட மச்சின. நீ என் கூட பிறக்காத தங்கச்சி. உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்குமா பண்ண போறேன்? கவலைப்படாதீங்க அத்தை. அபிராமி, நல்ல நல்லம்மா. அபிராமி, ஆர்கே குடும்பத்தை அழிக்காதம்மா. இன்னையிலிருந்து அவ நடவடிக்கையை கவனிமா. சாந்தி, ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லக்கா. அத்தை, கார்த்திக் சீக்கிரம் சரியாடுவான். நீங்க கவலைப்படாதீங்க. மாமா வரல? வந்திருக்காரு, வெளியில இருக்காரு. வெளியில? சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன மாமா அது? இவ்ளோ தூரம் வந்துட்டு உள்ள வந்து கார்த்திகை பார்க்காம இருக்கீங்க? அதான் நீங்களா இருக்கீங்களே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கார்த்திக் உங்க பையன். வாங்க மாமா. மாமா வாங்க.